அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இந்த மாசம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். 92ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பார்க்கணும். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவி. ஹல்லேலூயா. எப்படி உயர்ந்திருக்கிறதோ எல்லா ஜீவன்களும் பார்க்கிறோம். ஆனா ஒரே ஒரு மிருகத்துக்கு மாத்திரம் தான் கொம்பு உயர்ந்து காணப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். முன்னாடி உயர்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஹல்லேலூயா. புதிய எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாள் வரை நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து அவருடைய சட்டைகளின் மறைவில் நம்மை மூடி நம்மை காத்து நடத்தின சகோதர தேவனை கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரங்கள் நம்ம எடுக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் கொம்பை நம் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஹல்லேலூயா. புதிய எண்ணெயினால் நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். ஹல்லேலூயா. புதிய எண்ணெய் நாம் புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய தயவு, புதிய இரக்கம், புதிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பிப்பார். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நாம் மனமடைந்து போகிற நேரம் எல்லாம் கர்த்தர் நம்மை தாங்கி இராவிட்டால் நாம் இன்னைக்கு மனமடைந்து போயிருப்போம். ஆனா கர்த்தரோ நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மை தூக்கி நிறுத்துகிற சர்வவல்ல தேவனாய் கர்த்தர் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. புதிய எண்ணெயினால் நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய். நீ கர்த்தருடைய நன்மையை கர்த்தருடைய தேசத்தில் நீ பார்ப்பாய். சர்வ வல்லவர் சொன்ன வார்த்தைகளை சர்வ வல்லவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்னார் அதை செய்வார். அவர் சொன்னார் அதை செய்வார். அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தை நமக்கு நன்மையாக மாற்றுகிற தேவனாய் கர்த்தராகிய ஆண்டவராகிய ரட்சகராகிய தேவனாகிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன், ஆச்சரியமான காரியங்களை செய்வேன். ஏதோ காரியங்கள் ஏதோ அநேக காரியங்களை நீ இழந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஒருபோதும்
சோர்வடையாதபடி நம்மை தாங்கி நம்மை காப்பாற்றுகிற சர்வ உள்ள தேவனை கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். பிசாசின் கிரியைகளை கர்த்தர் முறியடிப்பார். கர்த்தராகிய ஆண்டவர் பிசாசின் வல்லமைகளை முறியடிப்பார். நமக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்களை முறியடிப்பார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் யுத்த களத்துல நாம் நிற்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறத நாம் பார்ப்போம். நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மை ஆசிரியத்து நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துவார். நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவார். புதிய எண்ணெயினால் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழுப்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். ஹல்லேலூயா. என் அருமை தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழுப்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். ஹல்லேலூயா. அநீதிமான் பனையை போல செழித்து நிபுணர்களை கேதுவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமன் என்று என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதியிலே என்று விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியம் பசுமையாயிருப்பார்கள். முதிர் வயதிலும் நாம் கனிதந்து எப்படி இருப்போம்? பசுமையாயிருப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. பல பர்பன்ஸ் ஒரு பாட்டு இருக்க, பசுமையான பாருங்க, எனக்கு தெரியாது. பசுமையான புல் பசுமையான புல்வெளியில் என் தேவனே உடையாளரே, உம்மைதான் நம்பியிருக்கிறேன். என் தேவனே உடையாளரே, உம்மைதான் நம்பியிருக்கிறேன். எத்தனையோ இக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் துணை செய்வாரே. எத்தனையோ இக்கட்டுகளை சூழ்ந்து கொண்டாலும் துணை செய்வாரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று நான் உம்மை குறித்து சொல்வேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி உமக்கு, நன்றி நன்றி உமக்கு. என் கொம்பை கடாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தி நீரி என்னை யார் அபிஷேகிப்பீர். என் கொம்பை கடாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தி என்னை என்னால் என்ன நீங்க அபிஷேகிப்பீர். புது எண்ணெய், புது திறமை, புதிய தயவு என்ன தேடி வருவேன். நீதிமானை அடைய போல ஓங்கிய வளர செய்ய தேவனே. சொல்லுங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் கர்த்தர் உயர்த்துவார். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். புது எண்ணெயினால் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு
உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலகத்தில் மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியுமோ? தோல்விகள் நமக்கு புதிய எண்ணெய் நம்மை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த புதிய எண்ணெய் என்ன பண்ண போகிறதுனா நம்மை உயர்த்த போகிறது. நாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தாங்கி பிடித்தவர் நம்முடைய ஆண்டவரை வைத்தது. நாம் நடக்க வேண்டிய வழியை நம்ம கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவரை வைத்தது. நாம் நடக்க வேண்டிய பாதையில நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறது. நமக்கு விரோதமாக எழுந்துகிற எல்லாம் பொல்லாத சாத்தானுக்கு தெரிய கர்த்தர் முறியடிப்பார். இனி வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை உயர்த்தி நிற்கப்பட்டுகிற சர்வப்பட்ட தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீ ஒருபோதும் ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல வைக்கிறீங்க. அவர்களை விசாரிக்கிறதா இருக்கிறார். அவர்களை விசாரிப்பார். அவர்களை விசாரிக்கிற தேவன், அவர்களுக்கு நன்மை செய்கிற தேவன், ஆச்சரியமான காரியங்களை உனக்கு செய்வார். நீடித்த நாட்களால் நம்மை அவர் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை நாம் காணபடி செய்வார். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். விடுவித்து நம்முடைய தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி
நம்முடைய பாத்திரம் நிரம்பி வெளிப்படி செய்வார். புதிய எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ண, புதிய கிருபை, புதிய திறந்த வாசல். இந்த பட்சம் கவலைப்படாத ஆண்டுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கேன். அவருக்கு காத்திருக்கிற ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருப்பவர்களே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியத்தை பட்டினியா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவதோ ஒரு நன்மையும் குறைப்படாது, ஒரு நன்மையும் குறைப்படாது. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை தவிர எனக்கு ஆரோதன் உலகில் இல்லை. உங்க கரமே செப்டம்பர் மாதத்தில் என்னை புதிய நான் அபிஷேகி என் பாத்திரம் கடந்து போவோம்.